அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் முக்கியமாக என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு வருகின்ற 2024ஆம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி. அது மட்டும் அல்லாது முக்கியமான குறிப்பு என்னன்னா, தனுசு ராசி நெருப்பு ராசிகளில் ஒரு ராசிங்க. எப்பவுமே தனுசு ராசியினர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லோகோ வில் அம்பு அப்படின்னக்கூடிய காரணத்தினால எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பீங்க. உங்களை நடு ராத்திரி பாதி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கூட ஒரு விஷயம் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆமாங்க இது இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இந்த பொய் சொல்றது, மற்றவங்கள ஏமாத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஏமாளியாக தான் இருப்பீங்க. உங்களை ஈஸியாக மற்றவங்களால ஏமாத்திட முடியும். அதாவது இப்போ உங்களை யாருன்னா வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெய் மறந்துட்டு அவங்க உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரிங்க, அடுத்த நொடி பொழுது அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுடைய ஒரு குணாதிசயம்ங்க. இப்போ நம்மளுடைய தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க. இது நிரந்தரம்க. மூலம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், மேலும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும்ங்க. ஏன்னா உத்திராடம் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நம்மளுடைய மகரம் ராசி கூட பேராயிடுவீங்க. இப்போ நம்மளுடைய தனுசு ராசியோடைய அதிபதி இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வார வியாழக்கிழமை கடவுள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா மஞ்சள் கலர் அங்கவஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய குரு பகவானுடைய அங்கவஸ்திரத்து கலர் மஞ்சள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் மங்களகரமாக எப்பெல்லாம் போயிட்டு கடவுளை வழிபாடுறீங்களோ உங்களுக்கு கடந்த 2023 என்னென்ன தடைகள்லாம் ஏற்பட்டதோ நல்ல விஷயங்கள்ல அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. உங்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 வருவதற்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் சார் நாங்கள் நீண்ட காலமாக ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க, நாங்கள் கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கோம், நாங்கள் பெர்மனன்ட் பொசிஷனுக்கு மாற்றமே அடைய முடியல, இதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல பெர்மனன்ட் பொசிஷனுக்கு பயிற்சி அடைவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த 2024ஆம் வருடம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. மேலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. இனி வரவிருக்கும் நாட்களில் அந்த கவலைகள் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய திரிகோண மூலஸ்தானமான 5வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு, அதாவது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு 2023ஆம் வருடம் என்னென்ன நல்ல விஷயங்கள்ல லக் இல்லாமல் போயிடுச்சோ இப்போ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களை கண்டிப்பாக தேடி வரும். உங்களுக்கு லக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு வேலை மாற்றத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்குங்க. நீங்கள் நல்ல ஒரு ஜாப்ல போயிட்டு அமர்ந்துட்டு அங்கே ஒரு நல்ல ஹைக் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ கடந்த 2023 வருடம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த இஷ்யூ எல்லாமே விலகிட்டு இந்த 2024ஆம் வருடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பண வரவு மிக அதிகரிக்கும். அதற்கு இன்னொரு காரணமாக ராகு
இப்போ தற்சமயம் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான காரணம் கேத்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்த வண்ணமா நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணமா இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். மேலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதே பதிவுல நீங்க ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலோ அல்லது சேலரி ஹைக்காக இருக்கின்ற இடத்திலே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியப்படும். இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் உங்களுடைய 3வது வீட்டு அதிபதி சனீஸ்வரர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது மட்டும்தாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கூட அயல்நாட்டு உத்தியோகம் கிடைச்சிருந்திருக்கலாங்க. இனி நீங்க அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாவே கிடையாது. அதாவது உங்களுக்கு கீழே இருக்கவங்கன்னா யாருன்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லயே உங்களுக்கு ஜூனியர்ஸா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இனி வரவிருக்கும் நாட்கள்ல இந்த மன சங்கடங்கள் அனைத்துமே விலகும். நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அயல்நாட்டு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் நிறைய நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மனக்கவலை சார் எங்க வீட்டில் பணப்புழக்கமே கிடையாதுங்க. நாங்க என்னதான் நல்ல தொழில் பண்ணாலும் சரி, என்னதான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபினான்ஷியல் growth இல்ல. இதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஃபினான்ஸ் growth ஆவதற்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இனி இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் growth மிக அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் உங்களுடைய தகுதியை விட்டு குறைவான சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு லக் கண்டிப்பாக வரும். நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கைகூடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆஃபீஸ்ல இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பனால அவங்க இல்லைங்க அந்த பொசிஷன் ஹோல்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஹோல்ட் ஆகிருக்கக்கூடிய பொசிஷன் உங்களுக்கு இப்போ சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழில் இதுநாள் வரைக்கும் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னமா நல்லபடியாக போகாம இருக்கின்ற சூழல் இருந்திருந்தாலும் கூட, இப்போ இந்த வருடம் முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தொழில் நல்லபடியா முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்க செய்கின்ற எந்த ஒரு நல்ல சுய தொழிலா இருந்தாலும் சரிங்க, நீங்க செய்கின்ற தொழில ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு பயிற்சி அடைவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக நிச்சயமாக ஃபேவரபிளா இருக்கும். அது மட்டுமல்லாது உங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கு நீங்க ஒரு நல்ல காம்படிஷன் உருவாக்குவீங்க. அதாவது அவங்க என்னதான் உங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட 100% நீங்க விழாம மேலும் மேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுடைய சுய தொழில நீங்க ரீச் ஆவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ ஒர்க் பண்ற நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் போலீஸ் வேலையில இருப்பீங்க, ஒரு சிலர் ஒரு ஜட்ஜா இருப்பீங்க, ஒரு சிலர் அட்வொகேட்ஸா இருப்பீங்க. இந்த மாதிரி துறையில இருக்கின்ற நண்பர்கள், மேலும் சாஃப்ட்வேர் துறை மற்றும் மருத்துவ துறையில இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ ஆஸ் பர் ஜாதக பிரகாரம் படி, அதாவது ஜோசிய பிரகாரம் படி, ஒரு சில நண்பர்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நீண்ட காலமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய லைஃப்ல புது திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் 2024ஆம் வருடம் ஜூன் 29, 2024 இருந்து நவம்பர் 15ஆம் தேதி 2024 வரைக்கும் அவர் வக்ரகதியில இருப்பாருங்க. ஆனாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாவே கிடையாது. ஏன்னா 2 சர்ப்ப கிரகங்கள் ராகு மற்றும் கேது ஆகிய 2 சர்ப்ப கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள்
ஃபேவரபிளா இருக்காங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கின்ற காரணத்தினால, ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனிவே நீங்க இத ஈஸியா எதிர்கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் மனதில நல்ல உற்சாகத்தையும், தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க. மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் இதுநாள் வரைக்கும் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. சரி எங்களுக்கு வயது திருமண வயத தாண்டிட்டோங்க. இன்னும் கூட எங்களுக்கு திருமணமே கைகூடல. திருமணம் கைகூடுவதற்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பிப்பதற்குள்ளேயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளேயே நிறைய நண்பர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் சனீஸ்வரர் வக்ரகதியில் இருந்தாருங்க. அவர் நவம்பர் 4ஆம் தேதி 2023 அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, வக்ரகதி விட்டு நேர்கதிக்கு வந்தாரு. சனீஸ்வரர் எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா தான் ரியாக்ட் ஆவாருங்க. நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதே மாதிரி கெடு பலன்கள் செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டா தான் செய்வாரு. இப்போ சனீஸ்வரரும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால, நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய லைஃப்ல திருமணம் அப்படின்றது இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய படிப்புல இதுநாள் வரைக்கும் அவ்வப்போது கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும், ஏன்னா சனீஸ்வரர் கொஞ்சம் வக்ரகதியில இருந்தார் இல்லைங்களா? அதன் காரணமா உங்களுக்கு ஸ்டடீஸ்ல கரெக்டான ஹெல்ப் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இனி வரவிருக்கும் இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு படிப்பு விஷயத்துல நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்லாது புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீங்க நீண்ட காலமா அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே நீங்க ஒரு சிறு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிளான் வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எது பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக லாபகரமா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிலர் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பெண்மணிகள் நீங்க பியூட்டிஷியன் பார்லர் வச்சிருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள் நீங்க பெர்ஃப்யூம் அந்த மாதிரி அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கி வைப்பீங்க. இதன் மூலமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான கலவையான நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால இது நாள் வரைக்கும் அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க. அதாவது மரண சனி காலத்துல இருந்தீங்க. மரண சனி காலம்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ பொதுவா 7 சனி காலம் 3 விதமா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் 30 வயதுக்குள்ள வந்தது அப்படின்னா அது பொங்கு சனி. மேலும் மங்கு சனி. 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள வந்தது அப்படின்னும் அது பேர் பொங்கு சனி. மேலும் 3வது சுற்றுன்றது 60 வயதிற்கு மேலே இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு பேர் மரண சனின்னு சொல்லுவோம். மரண சனின்னா இறந்துருவோமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 100 வயது வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு மட்டும் மரணத்திற்கு நிகரான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க முடியும். நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு மேலும் இப்போ நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக விடாமல் மெடிசன்
கன்டினியூ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் குடும்பத்துல அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. இப்ப கணவன் மனைவியாக இருந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் அதிகப்படியா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.